ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் ஜெயந்தி வழிபாடும் பலன்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் உலகத்தை காக்கவும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்துள்ளார். அவற்றில் 10 அவதாரங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தச அவதாரங்களில் 4வது அவதாரமாகவும் அனைத்து மக்களாலும் போற்றப்படுவதாகவும் நரசிம்மர் அவதாரம் உள்ளது. தன் பக்தனின் துயர் துடைக்க காக்க பெருமாள் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம் ஆகும். இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்தியவர் நரசிம்மர். இவர் அவதரித்த நாளையே நரசிம்மர் ஜெயந்தி என கொண்டாடுகிறோம். முன்னொரு காலத்தில் ரண்யகசிபு என்ற அசுரன் இருந்தான். அவன் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவரிடமிருந்து பல அரிய வரங்களை பெற்றான். அதாவது தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது எனும் வரம் பெற்றான். இதனால் ரண்யன் உலகையும் ஆட்டி படைத்தான். நானே கடவுள், தன்னையே அனைவரும் வழிபட வேண்டும் என்றான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் மிகவும் துன்பமடைந்தனர். ரண்யனுக்கு பிரகலாதன் என்ற மகன் இருந்தான். சிறு வயதிலேயே பிரகலாதன் நாராயணன் மீது அதிக பக்தி கொண்டிருந்தான். எப்போதும் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பான். இதனால் கோபமடைந்த ரண்யன் நாராயணனை வணங்கக்கூடாது, என்னையே வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். ஆனால் பிரகலாதன் இறைவன் நாராயணன் மட்டுமே, அவரையே வணங்குவேன் என்றார். இதனால் மேலும் கோபமடைந்த ரண்யன் பிரகலாதனுக்கு பல கொடுமைகளை செய்தான். மகன் என்றும் பாராமல் கொல்லவும் துணிந்தான். ஆனால் இறைவன் அருளால் ரண்யனின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. பிரகலாதன் நாராயணனை தொடர்ந்து வணங்கினான். ஒரு நாள் ரண்யன் பிரகலாதனிடம், எப்போதும் நாராயணனை வணங்குகிறாயே, உனது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கோபத்துடன் கேட்டான். அதற்கு பிரகலாதன், அவர் எங்கும் நிறைந்திருப்பார், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். உடனே ரண்யன் அருகில் இருந்த தூணை காட்டி, இந்த தூணில் உனது இறைவன் இருப்பானா என்று கேட்க பிரகலாதன் நிச்சயமாக இருப்பார் என்றான். அப்போது ரண்யன் தனது கையில் இருந்த கதாயுதத்தால் அந்த தூணை ஓங்கி உடைத்தான். உடனே அந்த தூணை பிளந்து கொண்டு சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு கர்ஜனையுடன் நரசிம்மர் வெளிப்பட்டார். ரண்யனின் வரத்தின்படியே தேவராகவோ மனிதராகவோ விலங்காகவோ இல்லாமல் அனைத்தும் கலந்த கலவையாக நரசிம்மர் அவதரித்தார். பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அந்தி நேரத்திற்குள் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் வாசற்படியில் வைத்து எந்தவித ஆயுதங்களும் இன்றி தன்னுடைய நகத்தினை கொண்டே நரசிம்மர் ரணியனை வதம் செய்தார். அவனின் ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் உறிஞ்சி குடலை மாலையாக அணிந்து கொண்டார். அதன் பின்பும் நரசிம்மர் ஆக்ரோஷமாக இருந்தார். இதையடுத்து சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்த நரசிம்மர் லக்ஷ்மி தாயாரை மடியில் அமர்த்தி லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தந்தார். நரசிம்மர் அவதரித்த தினத்தையே நரசிம்மர் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு சித்திரை 17ஆம் தேதி 30/4/2026, அதாவது நாளை வியாழக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. நாளைய தினம் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நரசிம்மர் படத்துக்கு மலர் மாலை சூட்டி விளக்கேற்றி வழிபட வேண்டும். பால், சர்க்கரை பொங்கல், பானகம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். நரசிம்மருக்கு உரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும். அருகில் உள்ள நரசிம்மர் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு கடன் தொல்லை, எதிரி பகை, வறுமை நீங்கும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும், மன வலிமை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை கூடும், பலவிதமான நன்மைகள் நடக்கும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒளிமயமான எதிர்காலம் அமையும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.